அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளல் திருவடி மலர்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நான் ஐயா வந்து பார்த்து ஒரு 6 மாசம் தான் ஆகுது. நான் இந்த சன்மார்க்குள்ள வந்தும் ஒரு 6 மாசம் தான் ஆகுது. கொஞ்சம் பார்த்துங்க. நான் இவ்வளவு காலம் வந்து ஒரு வேஸ்டான வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு தோணுது. ஏன்னா கடவுள் வேறு மனிதன் வேறு அப்படின்னு முன்னோர்கள்லாம் பிரித்து சொன்னதில் அதன் படி நோக்கி வாழ்ந்துட்டேன். நானும் இந்த பூஜை கோவில் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனா அதை நோக்கி நான் போகும்போது எங்க குடும்பத்துல ஒன்றும் கஷ்டங்கள்லாம் எதுவும் தீரல. அப்ப வந்து ஏதோ என்ன ஒரு காரணம் இருக்கு, நம்ம இவ்வளவு தூரம் வழிபாடுலாம் பண்றோம், ஏன் வந்து கஷ்டம் நமக்கு மேல மேல இருக்கு, நன்மையே நடக்கல அப்படிங்கும் போதுதான் அப்ப வந்து அகம் நோக்கி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்தது. எங்க தாத்தா வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி சன்மார்க்கியா இருந்தாரு. ஆனா நான் இதுக்குள்ள எப்படி வந்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் உள்ள வந்த பிறகு எனக்கு வந்து எப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் கோபப்படுவேன். எங்க வீட்டுல குடும்பத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் கோபம் வரும், ஈகோ இதெல்லாம் வரும். இப்ப இது உள்ள வந்த பிறகு எனக்கு வந்து யார பார்த்தாலும் வந்து ஒரு இறைவனா மட்டும்தான் நான் பாக்குறேன். அவங்கள வந்து என்னால எதுவுமே பேச முடிய மாட்டேங்குது. ஏன்னா உள்ள இருக்கிற ஆன்மா இறைவன் இல்ல, எப்படி நம்ம மனிதனா அவங்கள நினைச்சு பேச முடியும்? மனிதன் தான் இறைவனா அதான வாழ வந்திருக்காங்க அப்படிங்கிறது. எங்க ஊர்ல யார பார்த்தாலுமே எனக்கு அப்படிதான் தோணுது. இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா எல்லாம் ஒரே பொருளாதான் எனக்கு தோணுது. இந்த உலகம் ஃபுல்லாவே ஒரே பொருள் சொல்லலாம். ஒன்னும் சேர்ந்தாருன்னு சொல்லலாம், அது இல்ல அப்படிங்கிறது. அது ஒரே பொருள் தான், மெய்ப்பொருள். நம்ம பெண்கள் வந்து நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப உள்ள போய் பற்று வச்சோம்னா நம்மளால பல கஷ்டங்கள்ல உள்ள போற மாதிரி வரும். ரொம்ப என்னை பொறுத்தளவுக்கு நான் இப்போ வந்து ரொம்ப சுகபோகங்கள்லாம் விரும்பல. அது என்னன்னு எனக்கு தெரியல. அது ஒரு நேரத்துல வந்து சொத்து சுகம் சுகங்கள்லாம் நான் ரொம்ப போனேன். அதுலலாம் ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கல. இப்போ ஒரு 6 மாசம் கொண்டது என்னன்னு எனக்கே தெரியல. ஏதோ ஒரு மன மாற்றம் எனக்கு இருக்கு. எதுலையுமே ஒரு விருப்பமே இல்லாம அதை நான் வெறுக்கல விரும்பல. அதுல எப்படி சொல்றது, எந்த ஒரு பொருள்லயும் அதுல வந்து மாயதான் இருக்காது, ஒன்றும் உண்மை இருக்காது. என்னத்தை தான் நாம அதுல வெற்றி நடை போட்டாலும் அது கடைசியில ஒரு திருப்தி கொடுக்கல. இப்போ வள்ளலார் லைன்ல சன்மார்க்கியா உள்ள வந்த பிறகு எனக்கு வந்து எதுலேயும் ஒரு விருப்பம் இல்லாம இது போதும், நாம வந்து நம்ம என்னத்துக்காக இங்க உள்ள வந்தோம், நம்ம யாரு, இதுல சார் சொல்லும் போது நான் அப்படிங்கிறதே நம்ம நான் கிடையாது, நீங்களும் கிடையாது, நாங்களும் கிடையாது, யாரும் கிடையாது, ஒரே இறைவன் மட்டும்தான். அந்த நான்கிற பேதம் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. சில நேரத்துல வந்து நானா நினைச்சுக்கோங்க, ஆன்மாவே வந்து இறைவன் தான், அப்ப நம்மளுடைய உடல் உயிர் இதெல்லாம் எதுவும் நம்மளோட கிடையாது அப்படிங்கிறது தெரியுது. நல்லா நான் உணர்றேன். அது மாதிரி இதுல முதல்ல காரணம் என்னன்னா, நம்ம சுத்த தேகம் அப்படிங்கிறதுல நான் வந்து சாப்பாடு முறையெல்லாம் வந்து நம்ம மாத்திக்கணும் கொஞ்சம். ஏன்னா சாத்வீக சாப்பாடு சாப்பிடும் போது நமக்கு வந்து அந்த தரம் என்னன்னா நமக்கு நல்லது மட்டுமே கொண்டு போகும். நம்ம சாப்பாட்டு முறையும் இருக்கு, நமக்கு கோபம் இந்த அகங்காரம் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் மெயின் அதுதான். இப்ப நானும் அதை உணர்ந்திருக்கேன். என்ன சொல்ல போனா சில
வழிமுறைகள்லாம் இருக்கு. இதுலதான் நான் பின்பற்றிட்டு இருக்கேன் பற்றேன். தெரிஞ்ச வரைக்கும் நன்றி நன்றி. தயவு 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 அம்மா நீங்க வாங்க. அம்மா வந்து திருநீன்றவூரில் இருக்காங்க. அம்மா நீண்ட வருடங்களாக சன்மார்க்க குடும்பமாக சன்மார்க்க வாழ்க்கை நடத்திருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு குடும்பமும் என்ன மாதிரி வாழணும் அப்படின்றத நான் பேசணும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வந்தருள் புரிக விரைந்தது தருணம் மாமணி மன்றிலே ஞான சுந்தர வடிவாய் ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சத்குருவே தந்தருள் புரிக வரமெல்லாம் வல்ல தனி அருள் ஜோதியை எனது சிந்தையில் புனைப்பித்து என்னோடு கலந்தே செய்வித்தருள்க செய்வகையே. நாங்கள் திருச்சியிலேருந்து வந்தோம். இப்போ சென்னையில் தான் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் புலால்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். இப்போ ஒரு 20 வருஷமாக நாங்கள் புலால் சாப்பிட்றது கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப இதில் ஆர்வமாக இருப்பார். கிளாஸ் போகாரு. ரயில்வேல ஒர்க் பண்ணாங்க, ஐசிஎஃப்பில். கிளாஸ் போயிட்டு ஈவினிங் வருவாங்க, லேட்டாக வருவாங்க. வந்து திரும்ப சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்க. சண்டே ஆச்சுன்னா எங்களுக்கு ஏதாவது வாங்கி தர மாட்டிங்களான்னு கேட்போம். வாங்கி தரேன்பாங்க. ரெகுலராக நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு அதை எங்களால் விட முடியல. அப்போ ஒரு நாள் வந்து கிளாஸ் நான் போகிறேன் இல்லை, நீ அங்கே வா, ஒரு நாள் வந்து பாரு அப்படின்னு எங்களை கூப்பிட்டாரு. அங்கே வந்தால் கறியை நெட்டிடணுமே அப்படின்ட்டு எத்தனையோ வருஷங்கள் நாங்கள் போகாமலே இருந்துட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு சரி என்ன தான் பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போமே, அவங்க சொல்லி நம்ம கேட்டுருவோமா அப்படிங்கிற ஒரு இதில் போனோம். நாங்கள் மீஞ்சூரில் எங்கள் நித்யானந்த ஐயான்னு ஒரு குரு இருந்தார். அவர் வள்ளல்வடி தான் வந்தவர். இங்கே பார்த்தா கிட்டத்தட்ட 50-100 பேர் எல்லாம் இருப்பாங்க. ஐயா கூட நானும் போனோம். அது என்னமோ தெரியலைங்க, அந்த ஐயாவை பார்த்தோன்னே எனக்கு அவரோட ஸ்பீச்சு, அவரோட தன்மை, அந்த அடக்கம், அமைதி, ஒழுக்கம் எல்லாம் நிறைஞ்சு ஒரு சாதாரண மனுஷனாக தான் அவர் இருந்தார். நாங்கள் என்னமோ குரும்பாங்க எல்லாரும். அவர் ஏதோ தாடி மீசை எல்லாம் வச்சுக்கிட்டு வித்தியாசமாக இருப்பார் அப்படின்னு நினச்சோம். நம்மளில் ஒருவராக அவர் ஒரு மனிதனாக தான் இருந்தார். அவர் ஒரு குருனே ஏற்றுக்க அளவுக்கு தெரியல. சிம்பிளாக இருந்தார், ரொம்ப எளிமையாக இருப்பார். எல்லாத்துக்கிட்டையும் அவர் ஒரு குரு மாதிரியே நினைக்க மாட்டார். எல்லாத்துக்கிட்டையும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக பழகுவார். அப்பா அவர்கிட்ட இது மாதிரி சொன்னப்போ, நீ வாமா தொடர்ந்து கிளாஸ் வந்து பாருங்கள், உங்களை கம்பல்லாம் பண்ணலை, உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வந்து ஆன்மீகத்துக்கு வாங்க அப்படின்னாங்க. ஐயா கூட நானும் போனோம், கிளாஸ்லாம் போவோம். ரொம்ப கஷ்டப்பட்டார் ஐயா. ஒவ்வொரு தடவையும் எங்கள் மீஞ்சூர்னால் நாங்கள் திருநன்னூர்லேருந்து சென்ட்ரல் போயிட்டு, சென்ட்ரல்லேருந்து திரும்ப மீஞ்சூர் போயிட்டு, அங்கேருந்து வேனில் போயிட்டு. இதை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் எளிமையாக கிடைக்கிற ஒரு பொருள் கிடையாது. இதை நம்ம கஷ்டப்பட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் இதை உண்மை என்னன்னு புரியும். எல்லாருமே ஏதோ வர்றோம் போகிறோம் படிக்கிறோம் அப்படின்ட்டு இல்லை. ஏட்டில் படித்தேன், எத்தனை இதுவும் காட்டில் எரித்தா காணல் நீர் சலம் போல் ஆனாயின்னு சொல்லுவாங்க. எவ்வளவுதான் நம்ம படித்தாலும் இந்த சச்சங்கம் இது மாதிரி பல இதுக்கு வர்றப்ப நமக்கு பல இதை எல்லாத்தோடையும் நம்ம கலந்து பேச முடியும், தெரிஞ்சுக்க முடியும். உண்மை இதுதான், ஒளி இருந்த வீடும் இதுதான்ட்டு இப்போ தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தந்தை முதலாக சாற்றியவர் எத்தனையோ, சந்தேகம் தீராமல் நான் தவிர்த்தேன். காட்டினார் மூலகுரு, கண்ணால் அருளமுதை ஊட்டினார் நுண்ணனவே ஓம் அப்படிங்கிற பாடலை ஐயா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இப்போ கூட ஐயா சொன்னார், அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர்,
அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம். எவர் எவருக்கு உதவினர், எவர் எவருக்கு உதவினர். தவறவர் நினைவது தம்மை உணர்வதற்கே. நம்ம யாரு, நம்ம எப்படியாப்பட்டவங்க, எப்படி இந்த சமுதாயத்தில் எப்படி வாழணும், ஏன்னா நம்ம உணர்ந்தாலே போதும். இந்த அம்மா சொன்ன மாதிரி நமக்கு சொத்து சுகம்லாம் நிலையானது கிடையாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நாளைக்கு மனுஷன் இருப்போமா இல்லையான்னு தெரியல. இருக்கிற காலத்தில் சந்தோஷமாக நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம ஐயா காலை பற்றி கொண்டோம்னா என்றைக்கும் நமக்கு எந்த ஒரு தீங்கும் நமக்கு வரவே வராது. அதுக்கப்புறம் எங்களுக்கு 2 குழந்தைங்க. ஆனால் எங்களால் முயற்சி பண்ணுறோம். பையன் பொண்ணு 2 பேரும். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். பிள்ளைங்க நல்ல வாழ்க்கை அமைஞ்சது எங்களுக்கு. என்ன அந்த குழந்தைங்களை இந்த லைனில் கொண்டு வரதுக்கு எங்களால் முடியலை. அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய மன கஷ்டம். சரி, நம்மளை மாதிரி நாங்களே 30 வயசுக்கு மேலே தானே வந்தோம். குழந்தைங்களை கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அப்போல்லாம் சாப்பிட்டீங்க, இப்போ தானே இப்படி மாறினீங்க, நாங்களும் கொஞ்ச காலம் ஆனோன்னே எங்கள் உடல்நலப்படி நாங்களும் மாறுவோம் அப்படிங்கிறப்ப அவங்கள கம்பல் பண்ணாமல் சரி அவங்களோட லைனுக்கு விட்டுட்டோம். இது வரைக்கும் ஏதாவது தவறுதலாக ஏதாவது பேசிட்டுலாம் ஒன்றிச்சுக்கோம். எனக்கு தெரிஞ்சதை ஒரு 2 வார்த்தை சொன்னேன். ஐயா வந்திருக்காங்க. சரவணந்த ஆசிரமெலாம் கூட நாங்கள் போயிருக்கோம். ஐயா மூலியமாக தான் நாங்கள் போயிருக்கோம். இப்போ நாங்கள் டெய்லியும் சற்சங்கம் மட்டும் போவோம். வேப்பம்பட்டு சற்சங்கம் போவோம். ஐயா வழியில் இருக்கிறோம். டெய்லியும் நாங்கள் ஒரு 10 வருஷமாக விடிய காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு அகவல் படிக்கிறோம். தொடர்ந்து இன்னைக்கு கூட படிச்சுட்டு தான் வந்தோம். 4 மணிக்கு ஆரம்பித்தோம்னா 6 மணிக்கு முடியும். இப்போ நாங்கள் ஒரு 20 பேர் படிக்கிறோம். எல்லாம் ஏஜ்டு பீப்புள் தான் எல்லாருமே. அது ஒன்று மட்டும் எங்களால் வாழ்க்கையில் பிள்ளைங்களுக்கும் நம்ம கஷ்டம் கொடுக்கக்கூடாது, பிள்ளைங்களையும் பார்க்கணும், நம்மளையும் பார்த்துக்கணும். அப்படிங்கிறப்ப வெளியிலலாம் எந்த ஒரு இதுவும் எங்களால் போகிறதுக்கு சூழ்நிலை சரியில்லை. குழந்தைங்களுக்கு 2 குழந்தைங்க, அதுங்களெல்லாம் நம்ம பார்க்கணும். எவ்வளோதானாலும் குழந்தைங்கள நம்ம தான் பார்த்து அதுங்களை வளர்த்து கொண்டு வரணும். அதனால் வெளியில் எந்த இதுக்குள்ள ஐயாவை கூப்பிட்ட ஒரு இதுக்காக நாங்கள் வீடு தேடி வந்தாங்க ஐயா. வெயிலையும் அதுக்காக ஐயாவுக்காக நாங்கள் வந்தோம். ரொம்ப இந்த இதில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. முற்பகல் திரு ரவிக்குமார் ஐயா அடுத்த வாங்க. 2வது பார்ட் இப்போ இல்லை, மதியம் தான் சாப்பிட்டு வந்தோம்னா. இப்போ தியானத்தை பற்றி, ஏன்னா உள்ளொளி தியான பயிற்சி தான். இப்போ இது மற்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்துட்டோம். உள்ளொளி தியான பயிற்சி அதை பற்றி இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். இப்போது உள்ளொளி தியானம் பயிற்சி 3 வார்த்தை. தியானம் அப்படி என்ன, உள்ளொளி என்ன அப்படின்னு பார்ப்போம். தியானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனையோ வகை தியானங்கள் காலங்காலமாக உலகத்தில் வழங்கிட்டு இருக்கு. ஆனால் தியானத்தினுடைய தமிழ் பொறுத்தவரையில் தியானம்ன்றது பொதுவாக இதே சமஸ்கிருத மொழி தான். ஆனால் தமிழையும் இருக்கு. தியானம்ன்றது தமிழில் இருக்கு அந்த ஒரு வார்த்தை. சின்ன புத்தகம் வச்சிருந்தீங்கல்ல, ஒரு சின்ன புத்தகம் ஒன்று கொடுங்க. இந்த தியானத்தை பற்றி வள்ளல் பெருமான் தன்னுடைய 9வது வயதில் தியானம் பண்ண முதல்ல நாம் என்ன பண்ணுறோம், இதை செஞ்சால் என்ன லாபம். பொதுவாக நம்ம லெவலில் அப்படி தான் நம்ம ஒரு காரியம் செஞ்சோம்னா எனக்கு என்ன லாபம்னு நினைக்கிறோம். அப்படியே வச்சுக்கிற, அப்படியே வைக்கிற. நீ தியானம் செஞ்சால் இந்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். இது வள்ளலார் சொல்கிற பிரகாரம், மற்ற சொல்கிறது கிடையாது. அந்த ஒரு பாடலில் தன்னுடைய 9வது வயதில் பாடியிருக்காரு. அந்த பாடல் மட்டும் ஒரு படிச்சுக்காங்க. வளர்த்தரமன் திருவருப்பாவில் தியானம் தியானம் அப்படின்ற வார்த்தைகள் குறைவாகத்தான் உபயோகப்படுத்தியிருக்காரு.
அதே மாதிரி சைவ ஆகமத்துல கூட தியானம்ன்ற வார்த்தை குறைவாக தான் இருக்கும். ஆனா வேதாந்தத்துல வந்து தியானம்ன்ற வார்த்தை அதிகமா இருக்கும். இவங்க வந்து சைவ சித்தாந்தத்தில் இருக்கிற ஞானிகளும் சரி, வள்ளல் பெருமானும் சரி, தியானம் சொல்லிட்டு பயமுறுத்த விரும்பல. தியானமா, ஐயோ அது என்னால் முடியாதுப்பா. நம்ம ஐயா இருக்காரு, ஏன் யாரையோ எடுத்துக்க வேண்டாம், ஐயா இருக்காரு. அவர் 35 வருஷமா வள்ளலாருடைய தீவிர பற்றாளர், அதிதீவிர பற்றாளர். தியானம் பண்றாங்க சார், அதையும் படிச்சுட்டு இருக்காரு சார், படிச்சு முடிச்சு. ஆனால் இப்போ அவருக்கு நிறைய கேட்குறேன், கையை ப்ளஸ் மார்க் எடுத்தா சார், உனக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கணும்னு பார்க்குறேன், இதுக்காக சுற்றின்னு இருக்கேன். அப்படியே சார் பார்த்தேன், அது முடிஞ்சு ஃப்ரீ ஆகிடுவேன். அது வரையில் மன அடைகளை தியானத்தை உட்காந்தான். அப்புறம் மார்க் கொஞ்சம் போயிடுச்சு. அப்புறம் வந்து வெட்டேரி டாக்டர் தான் வச்சுங்க. சரி, அடுத்த மனசு நஷ்டத்துலேயே தியானம் பண்ணணும், அப்படியே போயிடுச்சு. சரி, வெட்டேரி படித்தாலும் நல்லா அதே சம்பளம் தான். அப்புறம் படித்து முடித்தான், வேலை கிடைக்கல சார். வேலை கிடைச்ச பிறகு எனக்கு எல்லாம் ஃப்ரீ ஆகிடும். அப்புறம் என்னங்க ரவிக்குமார் பண்ணுறீங்களா? ஐயனுக்கு கல்யாணம் பெண்டிங்க, பொண்ணு கிடையாது. இந்த நேரத்தில் நான் ஃப்ரீயாக இருக்கேன், என்னெல்லாம் நல்ல பொண்ணு கிடைக்குமா, நல்ல மருமகம் கிடைக்குமா, அந்த லைனில் போய் இப்படியே தான் போய் நிற்க. இப்போவாவது தியானம் பண்ணுறாங்க, கேளுங்க. பண்ணுறீங்களாங்க? முயற்சி பண்ணுறாங்க. என்ன வயசு சாமி? 53 வயசு. 5 விளையாது 50 விளையுமா? தியானம் 5 வயசுலேயே தியானம் பண்ணாங்க. தியானம் பண்ணால் என்ன நன்மை கிடைக்கின்றங்க வள்ளல் பெருமான் தன்னுடைய 9வது அகவையில் பாடுறாரு. பாடுறோம் அந்த காலத்துக்கு ஏற்ற பாடல். அந்த காலத்தில் வந்து குதிரை, மாட்டு வண்டி, யானை வச்சிருப்பாங்க 200 வருடங்களுக்கு முன்னாடி. அதுக்கு அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பாடல். இப்போ நம்ம மாற்றிக்கணும், காரு, பைக்கு, டாடா ஸ்மோ, இன்னும் நிறைய வந்துச்சு. நான் சொல்கிறது 10 years 20 years பேக் டாடா ஸ்மோ இப்போ வந்துச்சு. அது வாயிலே நுழைய மாட்டேங்குது. அதை நீங்கள் மாற்றிங்க. இப்போ வரலாறு என்ன சொல்கிறேன், நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலனுண்டு பலனும் உண்டு. நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலனுண்டு பலனும் உண்டு. நிதி உண்டு துதி உண்டு மதி உண்டு கதி கொண்ட நெறி உண்டு நிலையும் உண்டு. ஊருண்டு பேருண்டு மணி உண்டு பணி உண்டு உடை உண்டு கொடையும் உண்டு. உண்டுண்டு மகிழவே உணவுண்டு, உண்டுண்டு மகிழவே உணவுண்டு. சாந்தமுரு உளமுண்டு, சாந்தமுரு உளம் உண்டு வளமும் உண்டு. தேருண்டு கரியுண்டு பரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு. தேருண்டு வண்டுரு கடம்பணியும் நின்பத தியானமுண்டாயில் அரசே. தேனுண்டு வண்டுரு கடம்பணியும் நின்பத தியானம் உண்டாயிலரசே. நின்பத தியானம் உண்டாயிலரசே. திருவடி தியானம் உண்டாயிலரசே. அருள் உணர்வாம் தியானம் உண்டாயிலரசே. தாருண்ட சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே. தன்முகற்றையமணி உன்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே. நன்செய் உண்டு பொன்செய் உண்டு. அதை வந்து நீருண்டு பொழிகின்ற கார். இந்த மேகம் பொழியாது, வர்ணனை. தண்ணியை சாப்பிட்டு மேகமாயி பொழிஞ்சு விளைகின்ற நல்ல நன்செய் புன்செய் உண்டு, பலன் உண்டு. அதில் நல்ல விளைச்சலம் ஏற்படும். நிதி உண்டு துதி உண்டு, நல்ல நல்ல வசதி வாய்ப்பு இருக்கும். துதி உண்டு, உன்னை பற்றி நல்ல சமுதாயத்தில் நல்ல மதிப்பு இருக்கும். மதி உண்டு, அறிவு இருக்கும், நல்ல அறிவு நல்லா விளங்கும். கதி கொண்ட நெறி உண்டு, இது ரொம்ப முக்கியம். இதுவரையில இகலோக
இகலோக பெருமையெல்லாம் சொல்லிட்டார். உனக்கு அது கிடைக்க நன் செய்ய புன் செய்ய மதி சொல்லிட்டேன். ஆனா அடுத்து சொல்றாரு, இடையில ஒன்று சொல்லிடுறாரு, கதி கொண்ட நெறி உண்டு. கதி என்ன? அருமையான கதி. கதிக்கு வழி காட்டுகின்ற கண்ணே. அதில் கொண்டு கதிக்கு வழி காட்டுகின்ற கண்ணே. என்ன கதி? உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் மொழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முகனே. கதி கதி விதி. விதி அப்படின்றது புற உலக வாழ்க்கை சூழல். நல்ல சௌகரியமான தேகம், ஆரோக்கியமான தேகம், ஆரோக்கியமான மனம், கவலை, பயம், சஞ்சலம், டிப்ரெஷன் இதெல்லாம் இல்லாத ஒரு அமைதியான ஒரு மனம், இதெல்லாம் விதி தான். நம் முன் செய்த தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு உடல் வளம், உடம்பு மனவளம், எல்லா வளமும் கிடைக்கும். அது எல்லாமே சூழ்நிலையில நல்ல சூழ்நிலை நமக்கு அமையும். இது பேர் விதி. விதி அப்படின்றது தான் நடராஜ பெருமானுக்கு தூக்கிய திருவடி. நமக்கு இந்த உலக வாழ்க்கையில விதி அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஜீவனுக்கு புறத்திலிருந்து புற உலகத்திலிருந்து கிடைக்கின்ற இன்ப துன்பங்கள் இது அனித்தியம்தான். ஆனா இந்த அனித்தியத்தை வச்சுதான் நம்ம நித்தியத்தை பெற முடியும் என்பது அது ஒரு இயற்கையாக உள்ளது. இதை வச்சுக்கிட்டு தான் அதை இது பண்ண முடியும். அதனால இதெல்லாம் நம்ம உலக வாழ்க்கையில அந்த ஆன்மாவை பலகாலம் பல பிறவிகளையும் இன்ப துன்பத்தை நுகரச் செய்து ஐயோ இது பொய் 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 என்று திடமா ஆன பிறகுதான் அப்புறம் மெய்யை நோக்கி அது புறப்படும். ஆக இந்த விதி என்பது இறைவனுக்கு தூக்கி திருவிடி. இந்த பிரபஞ்சமே விதி தான். விதித்தல் விதித்தல்னா 5 தொழிலுக்கு உட்பட்டது. இறைவனுடைய கமாண்ட் விதி, விதிக்கிறது. 2 பொருள். விதினா பேட் அப்படின்றது, இன்னொன்று விதித்தல். விதித்தல்னா 5 தொழில் இயற்றுதல். இந்த ஆண்டவருடைய செயல் உலகை இதுதான் நமக்கு ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு நாளில் அடுத்த செகண்ட் நம்ம என்ன அனுபவிக்கணுமோ அதை தீர்மானிக்கிறது அந்த நடராஜ பெருமான் என்கின்ற அந்த உள்ளொளி தான் நமக்குள்ளதான். அதுதான் ஒவ்வொரு சூழ்நிலையும் விதிக்குது. கதின்றதுன்னா இந்த விதி நம்ம என்னன்னா சுகத்தை அனுபவிச்சாலும் அது பொய்யாதான் மாறிடும். அது நிலைக்காது. அதை பற்றி தான் நம்ம பேசணும். அதை மதியத்துக்கு மேலே அதை பற்றி பேசலாம். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுது, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே என்றார். கழித்தல்னா நீங்க துய்த்த சுகம் அனைத்தும் வீண் பொய். எப்படி ஒரு மணமகனையோ மணமகனுக்கெல்லாம் ஒரு மாம்பழத்தை கையில் நல்லா இருக்காது. ஒரு குழந்தைக்கு அல்வா ஐஸ்கிரீமை கொடுத்துட்டேன், அது நல்லா இருக்காது, பொய் பண்ண ஒத்துக்குமா? ஆனா பொய்ன்றாரு. அது எப்போது பொய்யா தெரியும்? கனவு காணும் போது பாருங்க, 4 பேர் துரத்திக்கிட்டு வர்றான், என் உதயம் பதைக்குது, வேர்வை உயர்த்தி கொட்டுது, ஐயோயோன்னு ஓடுறேன். ஓடிக்கிட்டே இருக்கு. 4 மணி நேரம் ஓடுறான், துரத்துறான். ஓடு கடைசியில கத்தி எடுத்து குத்த வந்துட்டானுங்க, சொருவிட்டானுங்க. ஓடு கத்துறேன். ஏங்க உனக்கு இது எப்பத்துல தெரியுது? தூக்கத்துல இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இவன் நேரம் நான் கண்டது பொய்யா? அடாடா. ஆனா அது ஏன் கனவுல தெரியல? அதுதான் மாயை. கனவு காணும் போது காண்பது அனுபவிப்பது பொய் என்று தெரியாது. இன்னொன்னு, விழித்தாலும் அது பொய் என்று உணரலாம். ஆனால் அனுபவிப்பது அனுபவித்துத்தான். விழிச்சுக்கிட்டேன், இப்ப கூட ஹார்ட் பீட்டிங் இருந்துகிட்டே இருக்கு. குத்திட்டான குத்திய பாதி கைத்தில் நிற்குது, ஹார்ட் பீட்டிங் இருந்துகிட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. பொய்ன்னு தெரிஞ்சா அந்த மாயை அனுபவிக்க செய்யுது. எப்படி பயந்தேன்?
இப்படிலாம் பயந்தேன், ஓடுனேன், 3 மணி நேரம் தொத்திக்கிட்டே இருக்காங்க. அது விழிச்சுட்டா விட அந்த மாதிரி பொய் நாம் அனுபவித்ததெல்லாம் பொய் சுகம். பொய் சுகத்தை விரும்பாத புண்ணியர் அப்படின்னு நம்ம புனிதர் வள்ளல் பெருமான். ஆக எப்போ பொய்ன்னு தெரிய முடியும்னா விழிப்பு, கனவு, உறக்கம் இதெல்லாம் கடந்து துரிய நிலை, துரியம்ன்ற நிலை துரியாதத்துக்கு போனாதான் இது பொய்ன்னு அறிய முடிய தவிர எந்த நிலையில பொய்ன்னு அறிய முடியாது. ஆக ஏதோ மேட்டர் போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த தியானம், அந்த தியானத்துக்கு தான் அந்த விதி கதி. ஆக கதி அப்படின்னாலே நமக்கு ஃபைனல் நம்முடைய கோல் என்னன்னா இறைவன் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை நான் சொல்லலாமா? ஒண்ணு, உங்களுடைய பொருள் உங்க கைக்கு வந்துருச்சு, கரப்பொருள் அப்படிதான் சொல்லணும். இதுக்குதான் வரலாறு சொல்றோம். மேயினை மெய்ப்பொருள் விளங்கினை நீ அது ஆயினை என்பவர்கள் நம்முடைய உண்மை மெய்ப்பொருளாக இருக்கிறது. நாம் என்றும் உள்ளவர்கள். நம்மை யாராலும் ஒரு காலம் அழிக்க முடியாது. ஒன்றான இருப்பு நிலையில் நாம் ஒருவராகத்தான் இருக்கிறோம். இன்றைக்கு 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆனா எல்லோரும் நாம் ஒருவராகத்தான் இந்த இடத்துல இருக்கிறோம். ஏன்னா இருப்பது ஒன்று, ஒன்றை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஒன்றே ஒன்றுதான். ஆக ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா என்னன்னா நத்திங் பட் ரியலைசேஷன் ஆஃப் ஒன்னஸ், ஒருமை. அதனால வள்ளல் பெருமான் என்னை ஏறானில் ஏற்றுவிட்டது யாதெனில் தயவு, என்னை ஏறானில் ஏற்றுவிட்டது தயவு. தயவு வருவதற்கு ஒருமை வர வேண்டும். ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். தயவு வந்தால் பெரிய நிலைமை வரும். இப்போ ஒருமைன்னா என்ன? ஒருமை நம் தமிழ்ல நிறைய இருக்கு. ஓர்மை அப்படின்னு, ஓர்மை அப்படின்னா கான்சென்ட்ரேஷன், அதாவது மனம் எண்ணங்களற்ற நிலையில கொண்டு போறது ஓர்மை. ஓர்மை இல்லாத 10th ஸ்டூடெண்ட்டு, +2 ஸ்டூடெண்ட்டு படித்தோம்னா 2 பேப்பர் அரியர் வரும். கான்சென்ட்ரேஷன், கான்சென்ட்ரேஷன் வரணும். அந்த கான்சென்ட்ரேஷன் இல்லைன்னா அரியர் தான். ஆனா ஒருமைக்கு இதுக்கும் பல கோடி கோடி பங்கு வார்த்தை வித்தியாசம். இது வேறு, அது வேறு. ஆனா அந்த ஒருமை நிலை அடையிறதுக்கு ஓர்மையும் வேணும். நம்ம சப்ஜெக்ட்ல உலகில் MBBS படிக்கணும்னாலும் அதுக்கு ஓர்மை வேணும். ரெண்டுத்துக்கும் ஓர்மை போடும். ஆனா ஒருமை என்பது அப்பாற்பட்டது. ஒருமை என்ன? ஒன்றே ஆன தன்மை. இந்த வள்ளல் பெருமான் அருட்பாலை எழுதியிருக்காரு. ஒருமைன்னா என்ன? அறிவும் ஒழுக்கமும் ஒத்த இடத்தில் தானே கூடும். இதுதான் ஒருமை. அறிவும் ஒழுக்கமும் ஒத்த இடத்தில் ஒத்து போன தானே கூடும். என்னது? அறிவு ஒழுக்கம் ஒத்த இடத்தில் தானே கூடும்னா என்ன? ஒண்ணுமே புரியலையா? அவங்க நமக்கு அறிவு இல்லையா? நமக்கு அறிவு இல்லை. நம்ம மன அறிவிலையும் புலன் அறிவிலையும் ஜீவ அறிவிலையும் சிக்கிட்டு இருக்கோம். அறிவுனாவே அது அருள் அறிவு தான். அருள் அறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் மருள் அறிவு என்று வகுத்தமைக்கிறது. அருளறியார் தமை அறியார் எம்மையும் சொல்லறியார். இந்த அறிவை பற்றி, அறிவுன்றது அது கடவுள், அதுதான் சித்து. அந்த சித்தைத்தான் அது ஒரு ஆகாசம். நாம அறிவு என்கின்ற ஒரு ஆகாசமாக தலை நடுவில் இருக்க, அதை பார்க்க முடியாது. அது அனுத்துவமானது, அது என்றும் உள்ளது, அது அனாதியானது, அதுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. பின்பு ஏன் சகோதரா உனக்கு துன்பம்? ஏன் நோய் நொடியால் வருத்தப்படுகின்றாய்? அதுதான் கூப்பிடுறாங்க. நீ என்றும் உள்ளவன், ஆனந்தமயமானவன், நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? திருவொற்றியூர்ல பாடல்ல இங்கிதமான அது 4ஆம் திருமுறையில் மாற்றி மாற்றி போறாங்க. 4ஆம் திருமுறை 162 பாடல். அது அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலுக்குலாம் திண்டுக்கல் சுவாமி சரணானந்தாருடைய முறை அற்புதமா இருக்கும். ஏன்னா அவர் அந்த அருள் நிலையிலிருந்து நமக்கு சொல்றாங்க.
வரலாறு எப்படி அருள் நிலையில இருந்து பாடலை ஏற்றினாங்களோ அதே மாதிரி திண்டுக்கல் சரவணானந்த சுவாமி அருள் நிலையில இருந்து அதுக்கு விளக்கம் அந்த பாடலை பார்க்கலாம். இந்த பாடல் வந்து நம்ம உலகத்தில் இருக்கிற மக்கள் எத்தனையோ வகையில எத்தனையோ ரூபத்துல சோதனையினால தாக்கப்பட்டு சொல்லனாத துயரத்துல அகப்பட்டு சிக்கி தவிக்கிறாங்க, வாடுறாங்க, வருத்தப்படுறாங்க, துன்பப்படுறாங்க. இவங்களுடைய துன்பத்தெல்லாம் ஒரு பிரதிநிதியா வள்ளலார் வந்து நிற்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க, நீ தானே என்ன படிச்ச, என்ன படிச்சு நீ இப்படி துன்பப்படுற மாதிரி வச்சிருக்கிய அப்படின்னு ஒரு இது கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? வான்தோய் பொழில் சூழ் ஒற்றியுளீர் வருந்தாது அணைவேனோ என்றேன். வள்ளலார் கேள்வி கேட்கிறாரு. பரமான்மாவாகிய கடவுள் பதில் சொல்றார். வான்தோய் பொழில் சூழ் ஒற்றியுளீர். ஒற்றி திருவொற்றியூர். உண்மையிலே வள்ளலார் சொல்ற ஒற்றி அது எதை குறிக்குது அப்படின்னா, ஒற்றி என்றால் இது சரவணானந்த சுவாமி சொல்றார், நாமும் இறைவனும் இயற்கையாகவே ஒன்றுபட்டு ஒன்றி இரண்டு அல்லாது இணைந்து வாழ்கின்ற இடம்தான் ஒற்றி. அந்த இடம் கிடையாது, நெற்றியில் இருக்கு. உண்மையான ஒற்றி நெற்றிக்கு உள்ளே இருக்கிறது. இந்த இடம் நெற்றிக்கு நேரே நீண்ட வெளிகாணில் முற்றும் அழியாது உடம்பு அவையா. ஆக நெற்றிக்குள்ளது எல்லாமே. அதனால கையறவிலாது நடுக்கண் புருவ பூட்டு கண்டு களி கொண்டு திறந்துண்டு நடு நாட்டு அப்படின்றார். அற்புதமான பாடல். கையறவு. சோம்பல் படாத, முயற்சி செய். முயற்சி செஞ்சோன்னா உனக்கு அழிவு கிடையாது. ஏன்னா நீ அது அழிவில்லாத ஒரு தன்மையை நீ புதியதாக பெற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. உனக்கு என்றுமே நீ அழிவில்லாதவன். அதை நீ தக்க வைத்துக் கொள்வாய். அது எப்படி இந்த உடம்பு ஒளி உடம்பு ஆக்கி கொள்வாய் அப்படின்னு சொன்ன. எனக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் இந்த தருணம் எல்லோருக்கும். ஆக அந்த மரணமில்லா பெருவாழ்வு, டெத்லெஸ்னஸ், இனி யார் வேண்டினாலும் வேண்டானாலும் இந்த பிரபஞ்சத்துல வரதான் போகும். அது இந்த நூற்றாண்டிலேயே 21ஆம் நூற்றாண்டிலேயே இறுதிக்குள்ள 100 பேர் வரலாறு மாதிரி வருவாங்க அப்படின்னு திண்டுக்கல் சுவாமி சொல்லுவாங்க. 100 பேர் வருவாங்க. அடுத்த நூற்றாண்டுல 1000, 10,000. அப்ப இந்த பூமி என்ன ஆகும்னா, பிறந்தவன் இறக்க மாட்டான், இந்த உடம்பு ஒளி உடம்பா மாற்றிக்கலாம் அப்படின்னு. இப்ப வள்ளலாறு உலக மக்களுக்காக வருத்தப்படுகின்ற நோய் நொடிகளால, வேதனையினால, ஊழ்வினையினால, பல வகையான தொல்லையினால, வறுமையினால, இச்சையினால, இன்மையினால வருத்தப்படுகிற நம்மெல்லாம் பார்த்து அவர் ஒரு பிரதிநிதியாக இறைவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வின்னா, வான்தோய் பொழிற்றோய் ஒற்றியுளீர் வருந்தாது அணைவேணும், நான் வருத்தப்படாது உன்னை சேர்வேணும். கேள்வி கேட்டு முடிச்சிடறாரு. இறைவன் என்ன சொல்றாரு? ரொம்ப சிம்பிளா. இந்த விவேக் ஒரு படத்தில் நடிப்பான், புதுசா நடிகனா போயிடான். அவன் கூப்பிடுவான் டைரக்டர், பா பார்ப்பேன். அது ஓடிட்டு இருக்கோம். சார் நீங்க பாருங்க, அடுத்தது எனக்கு கொடுக்குறீங்கல்ல, வசனத்தை இப்ப சொல்லிடுங்க, நான் மனப்பாடம் பண்ணுவேன். அது ஒன்றும் இல்லைப்பா, சிம்பிள்ப்பா. சொல்லிட்டீங்கன்னா மனப்பாடம் பண்ண, சிம்பிள்ப்பா, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு பண்ணுவோம். அந்த மாதிரி இவ்வளோ பெரிய கேள்வி கேட்டு இதுக்கெல்லாம் சொல்யூஷன் சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தா சிம்பிளா ஊன் தோய் உடல். ஊன் தோய் உடல் தமிழ்ல அப்படியே கொட்டி கிடக்குது ரகசியம். ஊன் தோய் உடற்கு, ஊன் தோய் உடற்கு தெரிய உரைப்பீர். பகவானே, இறைவா, நான் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல. ஊன் தோய் உடற்குன்னு ஷார்ட் ஹேண்ட்ல சொன்னேன். எப்படி எனக்கு ஷார்ட் ஹேண்ட்லாம் தெரியாது. ஊன் தோய் உடற்குன்னு என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஊன் அப்படின்னா மாமிசம், ஊன் அப்படின்னா இந்த புலால் உடல். ஊன் தோய் உடல், உடல்ல ஊன் தோயாத உடல் இருக்கு. நமக்கு ஊன் தோயாத உடல் ஒண்ணு இருக்கு. அதைதான் வல்லார் சொல்றாங்க. அம்பளவன் திருநோக்கம் பெற்றார்க்கு உரு அம்பலத்தே என்று உன். அம்பளவன்
திருநோக்கம் சிற்றம்பலவன் திருநோக்கம் அவருடைய கடைக்கண் பார்வை பட்டுவிட்டதென்றால் ஒரு மனிதனுக்கு நித்தியமான உருவம் இந்த இடத்திலே விளங்கும், அம்பலத்திலே விளங்கும். அழியாத அந்த உருவம் எக்காலும் அழியாது. அது ஏற்கனவே இருக்கிறது. அது உனக்கு உன் கரத்தில் ஒப்படைக்கப்படும், உன்னுடைய கரத்தில் வந்துவிடும். அதனால்தான் கரங்குவிவார் உள்மகிழும் போன் கழல்கள். கரங்குவார் எல்லாருமே கரங்குவிக்கிறாங்க. உள்மகிழாங்களா? கரம் குவிதல்னா என்ன? நம் கரப்பொருள் மெய்ப்பொருள் நம் கரப்பொருள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது ஆத்ம ஜோதி, ஆத்ம சுடர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த மறந்துட்டு இருக்குமே, அது கரம் குவிவா உள்மகிழும் போன் கழல்கள் வெல்க நமக்கு கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் திருவருட்பால 5ஆம் திருமுறையில அருட்பிரகாச மாலையில ஒண்ணுமே இருக்காது, எல்லாமே ஒரே மாதிரி 100 பாடல். அந்த மைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த என் கரத்தில் அங்கையில் ஒன்று கொடுத்தனை, அங்கையில் ஒன்றளித்தனை, அங்கையில் ஒன்று கொடுத்தனை. இதுதான் வரும் சன்று. ஒண்ணுமே சொல்லப்படாது. ஒன்று என்னன்னா சொல்லப்பா, அது ஒன்றுதான். படிகள் இருக்கிற மாதிரி திடீர்னு கேட்டு குளத்துக்கு ஒருத்தர் வருவாங்க, ஐயா போலீஸ் சைட்டு வருவாங்க. அவங்க வந்து என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்பாங்க, அடிச்சு கூட கேட்பாங்க. நீ ஒன்றும் சொல்லிடாது, நீ ஒன்றும் சொல்லிடாது. போலீஸ் வந்தான், நீ வந்தே அவன் வந்தான் சார், என்ன சொன்னாங்க? சொன்னேன் சார். அதாவது போலீஸ் வருவாங்க, அடிச்சு கூட கேட்பாங்க, ஒன்றும் சொல்லிடாதுன்னு சொன்னான். அவன் அப்படித்தான் சொல்லுவான், நீ சொல்ல. இதேதான் சொன்ன. அந்த பாடல அருட்பிரகாச மாலையில எத்தையுமே சொல்ல மாட்டான். அங்கையில் ஒன்று கொடுத்தனை, கடைசி வரையில அந்த பாடல அங்கையில் ஒன்று கொடுத்தனை, அங்கையில் ஒன்று கொடுத்தனை. அந்த ஒன்று ஒன்று என காணும் உணர்ச்சி என்று உருமோ, ஒன்றென காணும் உணர்ச்சி என்று உருமோ. பட்டுதான் ஒன்று என்று இரு, தெய்வம் உண்டு என்று இரு. தெய்வம் தான் இருக்கு, நீ விட்டு ஒதுங்கு. இந்த உடல் உன்னதா? நீ வேண்டி பெற்றுக்கொண்டாயா? இந்த உயிர் உனதா? உனது என்னால் நீ எப்போதுனாலும் தக்க வைத்துக் கொள்ள முடியுமே. எது இதுல உனது? ஒண்ணுமே கிடையாது. நீ எப்பொழுது இதை காலி செய்கிறாயோ அப்பொழுது உனக்கு வாழ்வு, அப்பொழுதுதான் உனக்கு வாழ்வு. தற்போது நாசம் செய்கின்ற பொழுதுதான் வாழ்வு. அதாவது நானுன்னு ஒண்ணு கிடையாது, இறைவனுக்கு அந்நியமா ஒரு பொருள் கிடையாது. இதுதான் இயற்கையில் உள்ளது. இறைவன் தான் எல்லாமா இருக்கிறார் என்ற உண்மையை உணர்வதற்காகத்தான் நாம் இங்கு இந்த பிறகு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவன் மாத்திரம்தான் இருக்கிறார். தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னும் ஒருவருக்கு இசைவிப்படுவோம். தன்னந்தனி நின்றது இறைவன் மட்டும்தான் இருக்கிறார், வேறு எதுவுமே இல்லை. அவருக்கு அந்நியமா எந்த ஒரு இதுதான். ஆக ஊன் நோய் உடற்கு வருத்தப்பட வருந்தாது அனைவரும் கேட்டார் வரலாறு. ஆண்டவர் என்ன சொல்றாங்க? ஊன் நோய் உடற்கு, இந்த மாமிசத்தாலான இந்த உடம்பு, இந்த உடம்புக்கு தான் நீ கேட்கிற கேள்வி. அது அப்படிதான், ஒன்றும் பண்ண முடியாது. புரியலையே? ஊன் நோய் உடற்கு, இந்த உடம்பு தான் கேட்குது, நீ எங்க கேட்கிற? இந்த உடம்புக்கு தானே. எங்க வலிக்குது? எங்க வலிக்குது? இங்க வலிக்குது. இடுப்பு இங்க இதெல்லாம் வலிக்குது. யாருக்கு வலிக்குது? எனக்கு வலிக்குது. நீ எங்க இருக்கிற? தெரியலையா? அங்கதான் சீக்கிரட்டே அங்கதான். நீ இங்க இருக்கியா? இங்க வலிக்குதுன்னா உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உன்னுடைய பெயின் இங்கதானே இருக்கணும். ஆனா உனக்கு அனுபவம் ஆகிற இடம் வேற, அனுபவம் ஆகிற இடம் வேற. இதுதான் திருவள்ளுவர் அழகா சொன்னார். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் இவை 5 வகை தெரிவான் கட்டிய உலகம். என்ன சாமி எப்படி சொல்ல? நான் டெய்லி ஒரு நாள் மசாலா தோசை சாப்பிட்றேன், சுவை அறிஞ்ச, அப்ப எனக்கு அந்த வகை தெரியலையா? என்ன உலகம் சொல்றாரு? இந்த உலகம் இல்லை, அக உலகம், ஆண்டவருடைய உலகம்.
அந்த பரலோக ராஜ்யம் உனக்கு முன்களில் இருக்கும், உன்னுடையது. எப்போ? சுவை, ஒளி, ஓசை, ஊறு, நாற்றம் இவை ஐந்தின் வகை தெரிவான் கேட்கிறது. என்ன சாமி திருவள்ளுவர் சாமி, நான் வகை வகையா சாப்பிட்டேனே, எனக்கு அந்த பரலோகம் தெரியலையே. உனக்கு தெரியாது, இந்த வகை வேறு வகை. என்ன வகை? அது வரலாறு காண்பான், காணும் இடம், காணப்படும் இடம். சுவைப்பான், சுவைக்கும் இடம், சுவைக்கப்படும் இடம். கேட்பான், கேட்கும் இடம், கேட்கப்படும் இடம். ஸ்பரிசிப்பான், ஸ்பரிசிக்கும் இடம், ஸ்பரிசிக்கும் இடம். ஏன் கட்டிக்காத்தனமா இருக்கு? ஒன்னையே திருப்பி 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 காண்பான், காணும் இடம், காணப்படும் இடம். இன்னும் ஒண்ணுமே புரிய மாட்டேன். காண்பான் வேறு, காணப்படும் இடம் வேறு, காணும் இடம் வேறு. ஏன் இப்படி? அது அப்படிதான். இந்த இன்பம் ஒரு வீடு இருக்குன்னா வாசப்படி, போர்ட்டிகோ, ஹாலு, வீடு, நடு வீடு. உண்மையில அதுதான் வீடு. ஆனா வாசப்படி இல்லாத வீடு இருக்குமா? கட்ட முடியாது. ஆக 4 பகுதி ஒரு வீடுன்னா 4 இது இருக்கு. சில கோயிலுங்கள்ல முதல் பிரகாரம், 2வது பிரகாரம், 3வது பிரகாரம். மதுரை மீனாட்டும் 3 பிரகாரம் சரியா ஞாபகம். அந்த மாதிரி அந்த ஆன்மாவுக்கு 4 சர்க்கிள்ல தான் அது இருக்கு. 4 பேர், 4 உணர்வு நிலைகள் இருந்துகிட்டே இருக்கு. அதை சுத்தி எதுக்கு இதை சொல்றாருன்னா, நம்ம அனுபவிக்கிற இன்பம் தெருல போற இன்பம். தெருப்பட்டம் இல்லையா? ஒரு வீடு இருக்கு, வீடு வாசப்படி, தெரு எல்லாம் ஒண்ணுதான். தெருல போறது. அடுத்தது போர்ட்டிகோலோ, அடுத்தது ஹால், அடுத்தது நடு வீடு. அங்க பணம் வைப்பான், நகை வைக்கலாம், பெட்ரூம் வைக்கலாம். அது ரகசிய அந்த குடும்ப தலைவிக்கு வைக்கலாம். அது தெரியும். அப்படி இருக்கு. இப்ப என்ன சொல்றாருன்னா, மணிவாசகர் புறம்புறமே திரிவேனை இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமா. அதுல புறம்புறமே திரிவேனை. புறம்புறம், அகம், அகப்புறம், புறம், புறப்புறம், 4 நிலைகள். இந்த புறம்னா வெளியில, வெளியில தான் வாசப்படி. அங்க ஏற்படுகின்ற இன்பத்தை தான் நாம் அனுபவிக்கிறோம். அதை அனுபவிக்கிற ஆள் வீட்டுல தான் இருப்பான். ஆனா அது எங்க அனுபவிச்சோம்னா அங்க வச்சுதான் அனுபவிப்பான். உள்ள அதுக்கு அனுமதி கிடையாது. நீ வர அங்க வச்சு பாத்துக்கிறேன், உன்னை அங்க வச்சு பாத்துக்கிறேன், நீங்க இவ்வளவு பேசுறியா, அங்க வச்சுதான் அவனை பார்க்க முடியும். உள்ள அனுமதி கிடையாது. அவன் வெளியில இருந்தே இன்பத்தை கொடுப்பான். காட்டி காட்டி மறைஞ்சிருவான். இந்த வடிவேல் டீ போட சொல்றாங்க, டீயை போட்டு ஆள் கணக்கு போயிடும். அந்த மாதிரியே நாம் அனுபவிக்கிற இன்பம் அதே தான், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அந்த மாதிரி தான். அதனால காண்பான் வீட்டுக்குள்ள இங்க இருக்கான். அவனுக்கு உருவமே கிடையாது, உருவம் கிடையாது. அரூபி, அணுவடிவினன், அனாதியான. உண்மையில இன்பம் அவன்கிட்ட தான் இருக்கு. ஆனா தன்னை உணராத ஒரு நிலையில இருக்கான். நம்முடைய உண்மையான உருவம் சித்து ஆகாசம், சித்தாகாசம். அததான் ஆகாசத்தை அம்பரம் சொல்றோம். அம்பரம் அப்படின்னா ஆகாசத்துக்கு பேர் அம்பரம். 2 வார்த்தை. சித்து, அம்பரம், சிதம்பரம். அதுதான் உன்னுடைய ரகசியம். என்னுடைய ரகசியத்தை நான் அறியாமல் இருக்கின்றேன். நீங்கள் அறியாதிருக்கின்ற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் ஒருவர் தான். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர். அந்த வார்த்தை இன்செர்ட் பண்ணிக்கிறதுனா ஏதோ இல்லை. The individual one, only one supreme individual self is that. அதான் அர்த்தம். அவர் மட்டும்தான் இருக்கார். இப்ப நாமெல்லாம் கிடையாது. எப்படி சொல்ற ஐயாங்க, நீதான் இப்ப நம்ம எல்லாம் உட்காந்து உள்ளொளி தியானம் பயிற்சி பண்ணிருக்கோம். இது உள்ளொளி தியானத்துக்கு இந்த இதெல்லாம் விசாரம் இருந்தாதான் அங்க எண்ணங்கள் அற்ற இடம் நிலை கூடும். இது அப்புறம் ஸ்டெப் சொல்றோம். இந்த விசாரம் இல்லாது அங்க எண்ணங்கள் அடங்காது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப தோராயமா நம்ம எல்லாம் எத்தனை பேர் இருப்பான்? தோராயமா மொத்த பேர் 100 பேர்.
100 பேர் போலாம். காலையில் வரும்போது பார்த்தேன். இல்லைங்களா? இப்போ 100 பேர் இருக்காங்க. அப்படி இவ்வளோ தூக்கிட்டு தான் இருக்கீங்களா? நான் திரும்பி பார்க்குறேன். சரி சரி, காலையில பார்த்து தூக்கிட்டு இருக்கேன். அது ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒருத்தர் உட்காருங்க. ஒருத்தர் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருப்பு பாதை, 100-200 வருஷம் இருப்பு பாதையை குத்துறாங்க. பாதை குத்தும் போது இந்த பாதை மேடு கொள்ளுங்க உள்ள ஒருத்தர் சமாதி இருக்கிறார். கீரை ரெடி ஆயிடுச்சா? ரத்தம் போயிடுச்சு. அவர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கீரை குழம்பு காய்ச்சி வைமா போறேன்னு உள்ள போனா சமாதி விடும். இப்போ அதே ஞாபகம் எழுந்துக்கிறார். கீரை ரெடி ஆயிடுச்சாங்க. அதே மாதிரி ஐயா 40 பேர் இருக்கிறாங்க. இது தூக்கிட்டு வந்துருக்கீங்க. பழைய ஞாபகம் படமே ரொம்ப நல்லதுதான். இப்போ என்ன எங்க எந்த இடத்துல பண்ணோம், எந்த இடத்துல நம்ம மேட்ரு போயிட்டு இருக்கோம். எத்தனை பேர் இருக்காங்க கேட்டீங்க? எத்தனை பேர் இப்போ? ஆனா அது உண்மை கிடையாது. இப்போ நீங்க இருக்கீங்க, நீங்க இருக்குது எனக்கு எப்படி தெரியும்? உங்களுடைய இருப்பு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு லட்டு கொடுக்கணும். இந்த லட்டு 2 பேரும் பார்க்குறோம். நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்றீங்க. நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு இன்பமா இருக்கு. அது எனக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? நான் தானே சாப்பிட்றேன். ஏன்னா நான் தானே சாப்பிட்றேன். அதான் அந்த நான் நீங்க சாப்பிட்றீங்க. அனுபவம் எனக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா உங்களுடைய இருப்பு எனக்கு தெரியாது. அதனால உங்களுடைய அனுபவம் தெரியாது. உங்களுடைய இருப்பு நீங்க மட்டும்தான் அறிய முடியும். இங்க இத்தனை பேர் இருக்கும் அப்படின்றது உங்களுடைய இமேஜ். சின்ன வயசுல இருந்தே பதிந்த இமேஜ். இந்த பூத உடலை ஒரு ஆளா நீங்க கற்பனை பண்ணிட்டீங்க. இந்த எல்லாமே பூத உடல் தான். உயிரோடு இருக்கும்போது சத்தாதான் இந்த பூத உடல் கிடையாது. அன்னார் காலம் சென்ற அரசியல்வாதி அவருக்கு பூத உடல் ராஜாஜி அல்வைக்கும். இப்பவே நாம பூத உடல் தான் இருக்கும். சரி, இப்பவும் அதில் தான் இருக்கும். அது அந்த ஒரு நிலையில ஒரு குழந்தை பிறகு ஒரு உதாரணம் அதை திங்க் பண்ணி பாருங்க. இப்படி விசாரம் பண்ணி பார்க்கப்ப தான் தியானம் கைகூடுமே தவிர நீங்க எடுத்த உடனே இந்த விசாரம் இல்லாத தியானம் கைகூடாது. எதுக்கு சொல்றேன்னா, இப்ப இத்தனை பேர் இருக்காங்க, நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? அப்படின்னா கேமரா கொஞ்சம் ஐயா அதை திருப்பி வச்சிருக்கலாமே. ஏன் என்ன திருப்பினீங்க? எனக்கு வெயில் தெரியல. சரிங்க. அப்போ குழந்தை உங்களுக்கு குழந்தை பிறகு 2 பிள்ளைங்க இருக்காங்க. நோட் பண்ணிருக்கீங்களா? நான் எங்க ஆம்பளை வந்து சந்தோஷத்துலயே போயிரு. அது என்னன்னா அது எப்படி எல்லாத்தையும் நோட் பண்ணணும். குழந்தை பிறந்ததுன்னா அது கொஞ்ச நேரம் அழப்படும். 5 குழந்தைங்களும் உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கும். உணர்விலே துன்பம் ஒரு 1/2 மணி நேரம், அப்புறம் கண்ணு திறந்தது. ஒரு குழந்தை 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் அவ்வளோதான் விழிச்சுட்டு இருக்கும். மிச்சம்லாம் இறை தூக்கத்தில் போயிடும். ஏன்னா போர் அடிக்கும். உலக அனுபவம்லாம் விழிச்சுட்டு இருந்தால் அது போர் அடிக்கும். அதனால் தூக்கத்தில் வச்சிருவேன். மேக்சிமம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான். வாரங்கள் கூட 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 அவனுடைய உறக்க நிலை குறைஞ்சிக்கிட்டு அவனுடைய விழிப்பு நிலை அதிகமாகும். ஏன்னா அது புரிஞ்சுக்கும். உலக சுத்தி இருக்கிற சூழ்நிலையே புரிஞ்சுக்கும். எப்படி பிறந்த 2 நாள்ல 3 நாள்ல ஹாஸ்பிட்டல குழந்தை கண்ணை திறந்துடும். ஆரம்பத்துல அந்த ஜனன வேதனையில அது ஒன்றும் இது பண்ண முடியும். ஜனன வேதனை மட்டும் ரெஸ்ட் எடுத்துடும். கண்ணை திறந்து பார்க்கும். கண்ணை திறந்து பார்த்தா ஃபேன் ஓடும், செவரு இருக்கும். அப்படியே கண்ணை ஊற்றி பார்க்கும். ஏதோ ஒன்று போதும் வரும். அது எல்லாமே அதுதான் முதல்ல பார்க்குற
இது பண்ணு, அதுக்கப்புறம் தான் மாயை பண்ணு. நீங்கள் வந்து யாருன்னா பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைங்க நல்லா இருக்கியா அப்படின்னு உங்கள் அப்பாவை சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, அது முதல் நாள் எதுவும் பண்ணுவோம். அது ஃபேனை என்ன மாதிரி பார்க்குதோ அது மாதிரி தான் உங்கள் அப்பாவை வைப்பாங்க. அது தாத்தான்னு தெரியாது, அது ஒரு பொருளாக பார்க்கும், அது ஒரு ஜடப்பொருளாக தான் பார்க்கும். ஏன்னா உண்மையை உள்ளபடி அதுதான் பார்க்கணும். அப்போ தான் நம்ம உண்மையை உள்ளபடி பார்க்கணும், ஜடப்பொருளாக பார்க்கணும். ஒரு வாரம் போனோம், இது வந்து பதிவு தொடர்ந்து இந்த ஃபேன் வந்து சத்தம் வரல, அது ஒரு மாதிரி சத்தம் எப்போ வந்து யாரோ வர்றாங்க, இந்த பொருள் சத்தமாக பேச்சுது, நம்ம கொஞ்சது இன்னும் பல்ல காட்டுது, அது வந்து அப்போ வந்து அதுவாக ஒரு இமேஜினேஷன் இயற்கையாகவே நடக்குதுலாம். சில உண்மைகள் வந்து இயற்கையாகவே உள்ளில் நடக்கும். அப்போ கொஞ்சம் வித்தியாசம் பார்க்கணும், அது ஒரு வித்தியாசம், ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு, இந்த செவுத்துக்கு இந்த உருவத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அப்புறம் தான் ஒரு ஆளுன்னு ஒரு 15 நாள் கழிச்சு முடிவு பண்ணு, ஏதோ இது வேறு அது வேறுன்னு முடிவு பண்ணதுதான் மனமாயும். ஆனா முதல்ல ஒரு 4 நாள் இருந்தது தான் சரியான மாயை. அப்பதான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் தான் ஏன்னா இன்னொரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். 5ஆம் கிளாஸ் நான் படிக்கிறேன், 5ஆம் கிளாஸ் படிக்கிறேன். எதிர்த்து ஒரு பையன், அவன் என்னை விட ஒரு கிளாஸ் கம்மி. 2 பேரும் விளையாடும், சனி ஞாயிறு, சனி ஆஃப்டே ஞாயிறு. என்ன விளையாட்டுன்னா அப்புறம் என்ன விளையாட்டு, நாகரிகமாக அவன் முதுகுல நான் ஏறி உட்காந்துவேன், அவன் இங்கிருந்து அந்த தென்னை வெளியே போவான், ஒரு 10 முறை போவான், ஜாலியாக இருக்கும் பஸ்ஸில் போகிறேன். அப்புறம் என் முதுகுல அவன் ஏறி பாருங்க. இல்லை என்ன கொஞ்சம் இந்த போட்டி பில்லு அடிச்சு இருப்பாங்க, இல்லை கோலி விளையாடுது, இல்லை நூல் உருண்டிலேயே பந்து எங்கன்னா நெசவாக இருக்கு, அதில் நூல் வேஸ்ட் ஆகும், அதுலேயே ஒன்று அதுலேயே பந்து செய்யும். இந்த மாதிரி விளையாட்டு தான் விளையாட்டாங்க. பேருக்கு அவன் ஃப்ரெண்டு தோதா இருப்பான். ஒரு நாள் விளையாட்டு இருந்தப்போ திடீர்னு எங்கள் வீட்டு தண்ணியில் உட்காந்து ஆளை ஏன்னா இவன் ஆளை காணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா பார்த்தா எங்கள் வீட்டு தண்ணியில் உட்காந்து ஏன்னா முருகேசா எழுந்தோம்னா கம்முனர் ராமணி இங்கே வலிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல புல்லு அது சும்மா நான் சுரண்டி வச்சிருக்கேன், அது உள்ள சீல் பார்த்துருக்கு. தொட்டு பாடுறா நோவுது, தொட்டு பாடுறா நோவுது சொல்றான். எனக்கு ஒரு செகண்டு என்னமோ தெரியல, அது ஒரு வித்தியாசம், அவ்வளோதான். ஒரு செகண்ட் ஒரு வித்தியாசம் அதோட மறந்துட்டேன். அப்புறம் தொட்டு பார்த்தேன், எனக்கு எப்படி நோவோம், அது அவனுடைய அனுபவம், எனக்கு எப்படி தெரியும், அவனுக்கு தெரியல. எனக்கு நோவுது, அவன் தொட்டு பார்த்தா அவனுக்கு சின்ன பிள்ளைங்க என்ன தெரியும். ஆனால் இது அது அந்த நேரத்தில் 15 நிமிஷம் ஒரு 5 வருஷம் கழிச்சு திருப்பி வரும். ஏன் தொட்டு பார்த்தா அந்த மணி தொட்டு பாடுறா நோவுதுன்னு அதோட மாற்றம். அப்புறம் 5 வருஷம் கழிச்சு எத்தனையோ இருக்கு சம்பவம், தொட்டு பார்த்தா நோவு. டெஃபினிஷன் ஏதோ என்னுடைய ஜீவன் எதிர்பார்க்க ஏதோ வித்தியாசமா முரண்பாடா சொல்றான், தப்பு, அது தப்பு. அப்ப என்ன அர்த்தம், ஒருத்தருடைய இருப்பு நீங்க இருக்கிறது, நீங்க அனுபவிக்கிறது, இன்னொருத்தருக்கு தீண்டவே முடியாது. இப்ப என் குடும்பத்துல நானு, ஒய்ஃபு, 2 பிள்ளைங்க, அம்மா இருக்கும், 5 பேர் இருக்கோம்னா அது உங்களுடைய மனோ கற்பனை தான். உண்மை என்னன்னா ஒருத்தர் தான் இந்த உலகத்துல இருக்கிறார். அதனால ஒன்றென காணும் காட்சி என்று ஒன்றாக காண்பதுவே காட்சி அயலறிய அறிவு. அந்த இது உங்களுக்குள்ளே நீ யோசனை பண்ண இருக்கு. அந்த நிலையை அடைகின்ற பொழுது அதுதான் முக்தி. ஒன்னஸ், ரியலைசேஷன் ஆஃப் ட்ரூத். ட்ரூத் இஸ் ஒன், ஒன்றுதான் இருக்கு. அதான் ஒன்றே சிவம் என அறிகின்ற அறிவே தகும் அறிவு. ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு. அதுதான் வள்ளல் பெருமான் சிவமே பொருள் என்று அறிவால் அறிந்தேன், செத்தாரை மீட்கின்ற திண்மையை பெற்றேன், உவமேயமில்லாத ஒரு நிலை தன்னில்
உவமேயமில்லாத ஒரு நிலை தன்னில் ஒன்றிரண்டெண்ணாத உண்மையில் நின்றேன், ஒன்றிரண்டெண்ணாத உண்மையில் நின்றேன். உண்மை என்னன்னா ஒன்றுதான், அதுதான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் தான் எல்லாமா இருக்கிறது. அதுதான் இங்க வாழ வந்திருக்கிறது. அந்த உண்மை தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு எந்த வழியும் இல்லை, துயரம் இல்லை. அந்த உண்மை அறிகிற வரையில இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துகிட்டா இருக்கும். இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வைக்கப்பட்டுதான். ஏன்னா அது அந்த ஒரு சுகம் வந்துடுச்சானா அது என்றைக்குமே அழியாது. எத்தனை கோடி 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 யுக யுக யுகங்கள் கழிந்தாலும் அந்த சுக அனுபவம் நீங்காது. அது புறத்திலிருந்து வருவதல்ல, அது உள்ளந்து வருது. இப்ப நாம் அனுபவிக்கிறது வாசுபடி வச்சது. ஆனா நாம அதுவாக அந்த மெய்ப்பொருளாக இருந்தும் நாம் அறிய முடியாத மாதிரி ஒரு திரையை அந்த மெய்ப்பொருளே மறைச்சி வச்சிருக்கோம். நாமாவே அந்த மெய்ப்பொருள் அதை மறைச்சது. ஆக அதெல்லாம் காண்பான், காணுமிடம், காணப்படும் இடம். உதாரணமா இப்போ சில உண்மைகள் நம்ம அவசியமா தெரிஞ்சுக்கிட்டோம்னா பல துன்பங்கள் நம்ம விட்டு நீங்கும். நம்ம பொய்யான ஒரு வழிபாட்டு, பொய்யான யோக நெறிகள், இதை சொல்றேன், அர்த்த சொல்றேன், இங்கே வாங்கணும், பல வகையான தியான முறைகள், அதெல்லாம் நம்ம போகவே மாட்டோம். வரலாறு வந்து உள்ளதை உள்ளபடி, உள்ளபொருள் உள்ளபடி உள்ளவனாய் நிறைந்து. ஆனா இன்னைக்கு வள்ளலார் படத்தை மாட்டிக்கிட்டு தப்பு தப்பா சொல்றோம். என்னென்ன சொல்லணுமோ அத்தனை அது ஒரு பிஸ்னஸ் போயிட்டு வரலாறு தான் சொல்றாங்க. வரலாறு சொன்னது அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கணும்னா திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்களுடைய நூலை படித்தா அப்படி தெரிய நூல்கள் வந்து சாயந்தரம் தான் விற்பனைக்கு வரும். அந்த நூல்கள் மட்டும் ஏன்னா அவர் வந்து அந்த நிலையில இருக்கிறார். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை ஞானி. வேறு யாருக்கிட்டும் நீங்கள் போனீங்கன்னா ஒன்றும் விளங்காது. வாசியோகம் சொன்னார், வரலாறு கீழே இருந்து மேலே ஏற்கிற குண்டலின்னு சொன்னார். வரலாறு சொல்லிட்டாரு. சுத்த சன்மார்க்கம் கண்டத்துக்கு மேலே நீ நேரடியாக சிற்றபைக்கு போகலாம். சிற்றபையில் கவனம் செலுத்து, மனதை எப்போதும் கவனம் செலுத்து. இல்லை நான் வந்து எனக்கு துணையா குண்டலி எழுதுறேன், நீ அப்படி எனக்கு வராது போ. குண்டலி வருதுங்களா அதை ஏற்றி அவனுக்கு அது சப்போர்ட்டா? நீ இப்போ வராது. நீ வாசி பண்ண போறியா? போ. கண்மணி தியானம் பண்ண போறியா? வராது. ஆனால் இப்போ அதான் பேர் போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க வரலாற்று. நம்ம முக்கியமாக அதுக்காக தான் இதை வைக்கிறதே. ஒரு 10 பேர் கேட்டாலும் பரவாயில்ல, கருத்து சமுதாயத்தில் போய் சேரும். வரலாறு பேர் சொல்லி ஏமாற்றக்கூடாது, தப்பாக சொல்லக்கூடாது, உள்ளதை உள்ளபடி சொல்லணும் அப்படின்னு தான் நம்ம. ஐயா சன்மார்க்கத்தை பற்றி வரலாறு சொன்னது என்ன? இது வந்து உள்ளொளி தியானத்தை பற்றி தான். வேற ஒரு மார்க்கத்தை பற்றியோ வேற ஒருத்தை பற்றியோ தயவுசெய்து இங்கே பேசுவதற்கு அனுமதி இல்லை. அது சொல்லிடுறேன். வேறு ஒரு வரலாறு மட்டும் இது பிரைவேட்டான ஒரு இதுதான். இது திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தாவுடைய வழிகாட்டுதல் என்ன என்பதை தெளிவுபடுத்தி தான் வரமே தவிர இது பொதுமக்களுடைய இதெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் பேச முடியாது. ஏன்னா தவறான அவங்க கருத்து சொல்லிட்டு அது தப்பாக போயிடும். இது வந்து ஏற்றுக்கலாம் விட்டுடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏற்றுக்கலாம். அதனால என்ன அவங்களுடைய வரலாறுடைய நிலைப்பாடு உள்ளது என்ன அதை மட்டும் தெளிவுபடுத்துறது திண்டுக்கல் சுவாமி சரவணன் தான். அவருடைய கருத்தை நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். மற்றவங்க கருத்துக்கு இடமில்லை. இதை பற்றி சந்தேகம் வேணும்னா கேட்கலாம். வேற எதனா சொல்ல போய் மேட்ரு மாறிடும். ஆக நம்மளுடைய எது என்னன்னா அந்த நிலை நம்ம எல்லாமே வாசப்படி வச்சு அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால தான் இங்கே வலிக்குது இருக்கும். வலிக்கிற ஆள் எங்க இருக்காங்க? எங்கே இருக்காங்க? இங்கே தான் சித்தாகாசம். அதுதான் காண்பான், காணுமிடம், காணப்படும். அது எந்த சுகம் இருந்தாலும் அதை வாசப்படியில் வச்சானுங்க. அதுக்கு உள்ள வந்தா அது வந்து போச்சுங்க. இந்த வாசப்படிக்கு உள்ள வந்துருங்க. அது புலன்களும் துணை செய்யும். இப்போ நடிகர் சூப்பராக புதிய நடிகர்லாம் வந்துட்டாங்க.
200 கோடி அவருக்கு வாரி கொடுக்குறாங்க. இவன் 2000 ரூபா கொடுத்து போய் படம் பார்க்குறான், தலைவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு. அந்த மாதிரிலாம் இப்போ பரிணாமம் நல்லா வளர்ந்துச்சு. நல்ல ஒரு இளைஞர்களிடையே நல்ல ஒரு விழிப்புணர்வு. ஒரு தலைவனை பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு 200 கோடி, இவருக்கு வந்து 200 2000 ரூபா தாயினுடைய முந்தானிலிருந்து எடுத்து போட்டுட்டு பார்ப்பான், பாப்புலேஷன் பண்ணுவாங்க. அது இளைஞரில் அந்த அளவுக்கு முன்னேற்றம்னா அதுக்கு பெற்றோர்கள், கல்வித்துறை, பொதுமக்கள் எல்லாருமே அது காரணம். இவங்களுடைய வளர்ப்பு தானே. இதே மாதிரி போயிட்டு இருக்கலாம் ஆளாளுக்கு. அந்த மாதிரி இப்போ நிலை போயிட்டு இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, என்னமோ சொல்ல வந்தேன், அறியப்படுறது எதுக்கு இப்போ அறியப்படுவது இப்போ மனம். அடுத்தது வாசப்படி போற்றிக்கை வரும். மனம் சம்பந்தப்பட்டது. இப்போ இட்லி இருக்கே, ருசியானது நாய்க்கு போட்டாலும் டேஸ்ட் பண்ணும், பூனைக்கு போட்டாலும் டேஸ்ட் பண்ணும். ஆனால் அதே நாய், வளர்ப்பு நாய் வீட்டில் இருக்கு, டிவி போயிட்டு ஒரு விஜய் படம் வந்து அருமையாக நடிச்சிருக்காங்க, நான் ரசிக்கிறேன், ஆனந்தமாக நாய் பார்க்கணும், ஆனால் புரியல. ஏன்னா அதுக்கு மனம் தேவைப்படும். அது ஹாலுக்கு வரணும், அது போற்றிக்கு வரணும், உள்ளே வரணும். அதுக்கு இன்னொரு பிறவி தேவைப்படும். அப்புறம் ஜீவன் லீலை, அதுக்கப்புறம் ஆன்மா, அதுக்கப்புறம் தான் அருள். அந்த அருள் என்பது எப்பொழுது வெளிப்பட்டது என்றால் 1865 தான் அந்த அருள் இறைவனே தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் ராமலிங்க அடிகளார் மூலமாக. இதுவரையில் இறைவன் தன்னை தானே வெளிப்படுத்தவில்லை. இதுக்கு முன்பு மனிதர்கள் தான் புனிதர்களாகி ஞானிகளாகி இறைவனுக்கு பாட்டை போட்டார்கள். ஆனால் எல்லோருமே புறத்திலிருந்து போய் முக்தி அடைய வேண்டும், அது சரியல்ல. ஏன்னா இறைவனை நான் அடைய வேண்டும், இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும், இறைவனோடு கலக்க வேண்டும், இறைவனோடு இணைய வேண்டும். யோகம் இணைதல். அப்ப இணைதல்னா ஏற்கனவே பிரிஞ்சுதானே இருக்கணும்னு அர்த்தம். பிரிஞ்ச ஒன்று இணைதல்னா திருப்பி எப்பனாலும் கூட்டுக்கோ. அப்படி இல்லை. பிரிவு ஏது? இறைவன் சொல்றான், பிரிவு ஏது இனி உன்னை பிடித்தனம் உனக்கு நம் அறிவே வடி. என்னுடைய அறிவு தான் உன்னுடைய ஆன்மாவா இருக்கு, இதை உணர்ந்து கொண்டு. அது இதுல வந்து ரொம்ப சிம்பிளா இறைவன் சொல்ற எளிமையானதுதான் சுத்த சன்மார்க்கம். எளிமையான முறையில் விசார ரீதியா பூர்வ மத்தியில் நடத்திட்டா நமக்கு வந்து எந்த ஒரு வருத்தம் இல்லை. இந்த வருந்தாதனை வேணும் அது விட்டுறதே விட்டாங்க, சாப்டர் போயிடுச்சு. ஆக ஊன் தோய் உடற்கு. அப்ப என்ன சொல்றன்னா, இந்த மாமிசத்தாலான இந்த உடம்புல நீ இருக்கிற வரையில வருத்தப்படுதல் இருந்து கொண்டுதான் இருக்கு. ஆக இந்த உடல் நான் அல்ல என்பதை அனுபவபூர்வமாக எப்பொழுது நீ தெளிவு செய்து கொள்கின்றாயோ அப்பவே உனக்கு விடுதலை. அப்பவே உனக்கு விடுதலை. அது இப்பவே ஏன் நீ அனுபவிக்க கூடாது அப்படின்ற. அப்புறம் தெரிய உரைப்பு என்றார். என்னால புரிஞ்சுக்கிற மாதிரி இறைவா எனக்கு சொல்லுங்க. அப்ப மறுபடியும் மேற்கொண்டு இறைவன் சொல்றாரு, சான்றோர் சான்றோர் உமது மரபோர்ந்து, சான்றோர் உமது மரபோர்ந்து தரித்த பேர்க்கு தகாதென்றே என்றோர் மொழி தந்து அருள்கின்றார். இதுதான் சேடி என்னேடி. முதல் என்ன சொல்றாங்க, சான்றோர் உமது மரபு. ஆடு ஆட்டினம், மாடு மாட்டினம், அர்த்தம் கிடையாது. பன்றி பன்றி இனம், அதுக்கு அர்த்தம் கிடையாது. கோழி கோழி இனம், கோழிக்கு என்ன அர்த்தம்? டிக்ஷனரி பார்த்த அர்த்தம் வருமா? வராது. ஆனா மனிதனுக்கு அர்த்தம் இருக்கு, ஆனா டிக்ஷனரி இருக்கான்னு தெரியாது. இறைவன் தான் முதல் சொல்றான், சான்றோர் உமது. இதை வந்து திண்டுக்கல் சுவாமி சொல்லணும்னா தான் இவ்வளவு ஒரு அற்புதமான விளக்கம் கொடுக்குறாங்க. சான்றோர் உமது மரபு ஓர்ந்து தரித்த பேர், அதையும் மறைவாதான் இருக்காங்க அந்த பாட்டுல. அந்த பேர் கூட சொல்லலாம், தரித்த பேருக்கு தகாது என்று என்ற ஒரு மொழி கொண்டு அனுப்பிட்டாங்க. அதை பெற்றுக்கொண்டு ஒரு மொழியை எனக்கு கொடுத்தார், அதையும் சொல்லல. தரித்த பேர் அதையும் வெளிப்படையா சொல்லல. அதுக்கு ஏற்ற ஒரு மார்க்கம் மொழி இருக்கு, அதையும் சொல்லல. இறைவன் சொல்லியிருக்காரு, ஆனா வரலாறு நம்ம சொல்ல. இலைமறை காய வச்சாரு, அதை நமக்கு சொல்றவரு திண்டுக்கல் சுவாமி சொன்னாங்க.
சான்றோர் என்பது மரபு ஒன்று பேர் என்ன? மனிதன். மனிதன் என்பது ஒரு வார்த்தை அல்ல, 2 வார்த்தைகள் இணைக்கப்பட்ட ஒரு சொல் தான் மனிதன். என்ன? மண் இதன். இன்னொரு வகையில மண் நிதன். எப்படி போட்டாலும் மனிதன் தான் வரும். மண் இதன். இதன் அப்படின்னா இதம் அப்படின்ற வார்த்தையில வந்தது இதன். அதாவது இதம்னா சுகம். சுகத்தை அனுபவிப்பவன் இதன். இதம் என்கின்ற சுகத்தை அனுபவிப்பவன் இதன். முன்னாடி மண் அப்படின்னா நிலையான. நிலையான. ஏன் நிலையான? புறத்திலிருந்து வருகின்ற எதுவுமே நிலைக்காது. இந்த தொண்டைக்கு கீழே போச்சா டிஸ்டர்பர் ஆகும். அடுத்தது இன்னும் கொஞ்சம் புட்டு தான் நீங்க மசாலா தோசை போடுவீங்க, அது கேட்கும். நீங்க ஒரு மசாலா தோசை சாப்பிட்டீங்கன்னா எப்படி 30 முறை புட்டு போடுவீங்க. இங்க போகும்போது நிகழ்காலத்துல தான் அது இன்பமா இருக்கும். பல்பில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுதுல்ல, அது இந்த பக்கம் போச்சுன்னா திரும்பி யூஸ் ஆகுமா? பர் செகண்ட் 2200 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டே இருக்கு. அது போக போக அந்த டைமுக்கு மட்டும்தான் அது பல்பு பிரகாசத்தை கொடுக்கும். ஆஃப் பண்ணிட்டா கல்பகத்தில் ஆஃப் பண்ணிட்டா எப்ப நாள் ஆஃப் பண்ண அது பிரகாசத்தை கொடுக்காது. டங்ஷன் இருந்தாலும் பிரகாசத்தை கொடுக்காது. அது மாதிரி தான். ஆக இந்த புறநிலைகளிலிருந்து வருகின்ற இன்பம் ஒரு பக்கம் போலி, இன்னொன்னு அனுபவிச்சது மீண்டும் அனுபவம் ஆகாது. ஒரு இடத்துல போய் ஒரு அருமையான ஒரு புதிய ஒரு உணவு சாப்பிட்றீங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு. ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் போகணும். ஏன்? அதுதான் நீங்க ஏற்கனவே அனுபவிச்சீங்க இல்லையா? அது எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதையே மறுபடியும் அனுபவிக்க தோணுது அப்படின்னா அனுபவிச்சது தக்க வைத்துக் கொள்ள முடியாது. காரணம் அங்கதான் சீக்கிரம். அங்கதான் சீக்கிரம். இந்த சீக்கிரம் தான் நம்ம தெரியும். என்னன்னா இருக்கிறேன் 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 அந்த உணர்வு வருது இல்லைங்களா? அது ஒரு உணர்வு. அதுதான் சிதாகாசம். அது என்னன்னா அதுதான் நடராஜ பெருமான். நடராஜர்னா கால் வச்சு இது பண்றது அண்ணாவிரத்தன். அன்பு தத்துவத்தினுடைய தொடர் நிகழ்ச்சி, தொடர் விளக்கம் தான் இருக்கிறேன்ற உணர்வாக ஒவ்வொரு வினாடியும் அது ஒரு உணர்வு சுடராக வந்துகிட்டே இருக்கும். அது தொடர் நிகழ்ச்சி. நீங்க யார் என்றால் இறைவனுக்கு, இயற்கை உண்மையாகி ஆண்டவருக்கு இயற்கை விளக்கம் என்கின்ற தொடர் நிகழ்ச்சி. அவர் தன்னை எப்பொழுது நிகழ்த்தி கொண்டிருப்பார். அது அவருடைய இயல்பு. ஒரு ஹைட்ரஜன் அணு எடுத்துக்கிறீங்க. ஹைட்ரஜன் அணுவை சுற்றி புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். அந்த எலக்ட்ரான் ஏன் சுற்றிக்கிட்டே இருக்கு? ஒரு செகண்டுக்கு 2800 கிலோமீட்டர் வேகத்தில் அது எப்பவும் சுற்றிக்கிட்டே இருக்கு. இந்த பூமி நீங்க எதில் வந்தீங்க? வரும்போது கார்ல வந்தீங்களா? இப்போ சேர்ல உட்காந்து. இப்போ ஒரு வாகனத்தில் இருக்கீங்க. அந்த வாகனம் 1 மணி நேரத்துக்கு 1670 கிலோமீட்டர் வேகத்தில் தன்னைத்தானே சுத்துது. ஏதாண்டே பரவாயில்ல, தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை 1 மணி நேரத்துக்கு 1,07,000 கிலோமீட்டர் வேகத்துக்கு 1 மணி நேரத்துக்கு எதனா ஷேக் தட்டா ஒண்ணு. அந்த வாகத்தில் நாம் போயிட்டு இருக்கோம். அந்த வாகத்தில் நாம சுத்திக்கிட்டே இருக்கோம். இயக்கத்தில் எல்லாமே இயக்கத்தில் தான் இருக்கும். எல்லாமே இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சமே இயக்கம் தான். டோட்டலா இயக்கம் தான். அதே மாதிரிதான் உங்களுடைய இருப்பும் இறைவனுடைய இயக்க நிலை. அது நீங்கள் அல்ல. இறைவன் தன்னை இயக்க நிலையில், விளக்க நிலையில் ஒவ்வொரு வினாடி அது புத்தம் புதுசா வந்துகிட்டே இருக்கும். நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். அது ஒரு சித்தாகாசம். அந்த அகவானத்திலிருந்து சுடர், உணர்வு சுடர் ஒவ்வொரு நொடியும் வந்துகிட்டே இருக்கும். அதில் இன்பத்தை நம்ம ஃபீட் பண்ணுறோம். வெளிலிருந்து வருது, அதுக்கு இன்பம் உள்ளவே தெரியாம அந்த இருக்கிறேன்ல அது ஒரு சமுத்திரம். அதில் ஒரு சின்னதாக கடை வாங்கிட்டு அதில் இந்த மசாலா தோசை அத்தை போட்டு இன்பமாக கல்யாண சமையல் சாதம் காய்கறிகள் பிரமாதம், இதுவே எனக்கு போதும், இதுவே எனக்கு போதும். அந்த நிலையில் தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ இதுவே நமக்கு போதும். இப்போ ஆமா நீங்க வாங்கலாம். நன்றி. போய் நடத்த நீங்க வாங்க. திருவாசகம்
திருவாசகம் மணிவாசகர் என்ன சொல்றாங்க? வாங்க அம்மா, நீங்க வாங்க சார். தப்பா நினச்சிக்காதீங்க. வேற ஒரு மார்க்கத்தை பற்றி இங்கே பேச வேண்டாம். அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க, இது வேற மாதிரி போயிடும். வேற ஒரு மார்க்கத்தை பற்றி இங்கே பேச வேண்டாம். இங்கே வரலாறு மார்க்கத்தை மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். அது வேற ஒன்றும் இல்லை. எவ்வளோ நேரம்னாலும் பேசலாம், தப்பு ஒன்றும் இல்லை. வேற ஒரு மார்க்கத்தை பற்றியோ குறை சொல்கிறதோ நிறைவு சொல்கிறதோ அது ஒன்றும் ஃபாலோ பண்ணுறோம். இல்லை இல்லை, உட்காருங்க, உட்காந்து பேசுங்க. பெரியவங்க உட்காந்து பேசணும். உட்காருங்க. சரியா, க்ளோஸ் பண்ணிட்டு